ஹாய் அட்வென்ச்சர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இப்படி எம்டியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்கை ரெடி பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீன் தொட்டிக்கு வைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் தர்மாக்கோல் தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தர்மாக்கோல் எடுத்துக்குவோம். அடுத்ததாக இப்போ இந்த தர்மாக்கோலை டேபிளோட கார்னரில் வச்சு கத்தியிலேயும் மார்க் பண்ணிக்க போகிறேன். கத்தி வச்சுலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணால கவனமாக மார்க் பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தர்மாக்கோலை தாண்டி கையே வந்து கிழிச்சிரும். உங்களுக்கு இது சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு மார்க்கரு இல்லை ஒரு பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தர்மாக்கோலை கீழே வச்சு நம்ம கத்தியில் அந்த மார்க் பண்ண இடத்துல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தர்மாக்கோலை கத்தியால் கிழிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அழுத்தமாக கிழிங்க. அவசரப்பட்டு கிழிச்சிங்கன்னா அந்த சைடு ஓரம் புறமே பிசுறாமே பிஞ்சிட்டு வந்துடும். ஆக்ஸா பிளேட் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாகவே நல்லா இருக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராகவே கட்டாகி வந்துருச்சு. இப்போ இது மேலே ஒரு லேமினேட் பண்ணிடலாம். லேமினேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ரௌன் டேப் தான் அடிக்க போகிறேன். எதுக்காக இந்த ப்ரௌன் டேப் அடிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீன் தொட்டி ரீஃபில் பண்ணையில் சின்ன பிள்ளைய அந்த மாதிரி இதெல்லாம் தர்மாக்கோலை நோண்டி பிச்சிருங்க. அதனால தான் மேலே ஒரு பாலித்தீன் இது மாதிரி இது வச்சுட்டோம்னா சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் லைஃப் லாங்காக வரும். அதுக்காண்டி இப்படி மேலே லேமினேஷன் பண்ணிக்குவோம். இந்த டேப் அடிக்கும்போது லைன் பை லைனாக அடிங்க, கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே ஒன்று மேலே ஒன்று ஏற்றியே அடிங்க. அப்போனா தான் தண்ணி சிந்தினாலும் தர்மாக்கோலுக்கு அடியில் தண்ணி போகாது. மேலே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தர்மாக்கோலை வைக்கிறதுனால என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா, இப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த மேஜை மேடு பள்ளமாக இருந்தாலும் தண்ணியில் நம்ம வெயிட் ஏற்ற அந்த கண்ணாடி விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்ம தர்மாக்கோல் மேலே வச்சு அது மேலே மீன் தொட்டி வச்சோம்னா மீன் தொட்டியில் இருக்க அந்த விரிசல் ஏற்படாமல் தடுத்துடலாம். முக்கியமான காரணமே அதுதான். அடுத்ததை ஒட்டின டேப்போட பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கத்திரிக்கோலை வச்சு. இந்த டேப்போட ஓரத்தெல்லாம் கத்திரிக்கோலை வச்சு கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த தர்மாக்கோலோட இன்னொரு பகுதியில் இதே மாதிரி டேப் அடிச்சுக்கலாம் கரெக்டாக. இந்த டேப்பை ஒரு தடவை தான் அடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, நம்ம 2 லேயராக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லேயரே போதுமானது, ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இந்த பக்கமும் டேப் அடித்து முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற அந்த பிசர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ இதோட கார்னர்லேயும் நல்லா மறுபடியும் டேப் அடிச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டேப்பை மடங்காமல் ஃபினிஷிங்காக அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ நான் அடித்து முடிச்சதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த இப்போ தர்மாக்கோலோட ஸ்ட்ராங்கே கொஞ்சம் கூடுன மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இந்த டேபிளில் வச்சு பார்ப்போம் எவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பாருங்கள். இதுவே பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. அடுத்ததாக இது மேலே கழுவுன மீன் தொட்டியை எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீன் தொட்டியோட இந்த கேப்பில் லைட்டையும் மோட்டரையும் நம்ம அதாவது ஃபில்ட்ரு மோட்டரையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு கிளாம் மாதிரி நான் பசை போட்டு ஒட்டியிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம அந்த ஹோல்டரில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸ்டாண்டர்டாக. இப்போ இந்த ஹோல்டரில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வயரை நான் இந்த கேப்போட ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்கு வெளியில் நான் எடுத்து விட்டுக்கிறேன் வயரை ப்ளக்கில் மாட்டுறதுக்கு. அப்போ தான் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக டேங்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸில் ஒரு டாப் ஃபில்டரை எடுத்துக்கிறேன். இந்த டாப் ஃபில்டர் மோட்டரையும் அசம்பிள் பண்ணி நம்ம இந்த மீன் தொட்டிக்கான கேப்புக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக இப்போ மீன் தொட்டியை வச்சுக்கலாம். இந்த மீன் தொட்டிக்கு அடியில் நான் டஸ்ட்டு ஃபில்ட்ரு வைக்க போகிறேன். அந்த பிளாஸ்டிக்லேயே இருக்கும், அதை நான் வாங்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் சிரமம் இல்லை. இப்படியே ஏற்கனவே அந்த ஃபில்ட்ருக்கு சைடில் கூடிய ஒரு சின்ன இது மாதிரி லாக் மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்லாட்டு. அந்த ஸ்லாட்டோட வச்சு அழுத்துனீங்கன்னா போதும், லாக் ஆகிக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் மாட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் மாட்டியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த கேப்பை வச்சு பார்க்கலாம். இன்னும் அதாவது செவ்வகமாக மாட்டணுமா, இன்னும் எவ்வளோ இது மாட்டணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே, நீளம் மட்டும்தான் இன்னும் ஒரு 2 பிளேட் மாட்ட வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை தொட்டியில் வச்சு மோட்டரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வச்சுருக்க ஃபில்ட்ரு தொட்டிக்கும் அந்த ஃபில்ட்ருக்கும் ஒரு 2 இன்ச்சு இல்லைனா ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்க தான் செய்யும். நம்ம அதில் ஸ்டோனை ஃபில் பண்ணி மேட்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக தொட்டி அளவுக்கெல்லாம் வராது அந்த ஃபில்ட்ரு. அடுத்ததாக இப்போ தொட்டியில் ஸ்டோனை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக ஈவனாக ஃபில் பண்ணணும். நான் ஒயிட் ஸ்டோனாக தான் வாங்கியிருக்கேன், கலர் ஸ்டோன்லாம் வாங்கலை. இந்த ஸ்டோன் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம்
இந்த ஸ்டோன் வந்து கலங்காமல் வச்சு தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஓசை வச்சு தான் ஃபில் பண்ணுறேன். ஆனால் தண்ணி கலங்காமல் இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம. இல்லைன்னா நம்ம அடுக்கி வச்ச கல்லெல்லாம் வேஸ்ட் ஆயிரும், அங்கிட்டுக்கிட்டு குழஞ்சி போயிருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம டேங்க்குள்ளே கையை விட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ இந்த டேங்க்கில் வந்து ஒரு 2 கை வந்து கல் உப்பள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் உப்பாக இருக்கும்ல, அதனால. ஆல்ரெடி இது வந்து போர் வாட்ரு தான், இருந்தாலும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இந்த மீன் தொட்டியில் தண்ணியோட அளவு அந்த டாப் ஃபில்டரோட மோட்ரு அளவுக்கு மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறேன். அந்த மோட்டரை விட கீழே இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். அதனால் இப்போ தண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலங்கலாக இருக்குன்னு. இந்த கலங்கள் அடங்குறதுக்கு 1 hour ஆகும் போல். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் தண்ணி மாற்றினோம்னா 1 hour வெயிட் பண்ணி தான் ஃபிஷ் விடணும். அப்போ தான் டெம்பரேச்சர் செட் ஆகும். இப்போ மீன் தொட்டியோட கவரை மாட்டி அந்த கவரில் இருக்க லைட்டு, அப்புறம் வந்து அந்த டாப் ஃபில்டரோட மோட்ரு கனெக்ஷனு, அதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம ரெடியாக அப்பயும். அப்போ தான் மீன் உடையில கரெக்டாக இருக்கும். 2வது நான் கடையில் வாங்கிட்டு வந்ததுலேருந்து லைட் எரியுதான்னு நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை, மோட்ரு ஓடுதான்னு நான் செக் பண்ணி பார்க்கல. இப்போ தான் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லைட் சுவிட்சையும் மோட்ரு சுவிட்சையும் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு. இது மல்டி லைட்டு தான் வாங்கியிருக்குது. ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி போடையில் ஒவ்வொரு கலர் வருது. ஆனால் இப்போ கலங்களாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக இந்த மீன் தொட்டியில் ஃபாக்ஸ் சைடில் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே வைக்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நான் தண்ணிக்குள்ளே விட போகிறேன். பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் தண்ணி கொஞ்சம் ரொம்ப வெள்ளேர்னு இருக்கிறதுனால அவ்வளோவா கேமராவில் தெரியல. மறுநாள் காலையில் எடுத்த அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான், அதையும் பாருங்கள். மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மீன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன, இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மோட்ரு வந்து அதிக வாட்ஸ் வாங்கியிருக்கிறதுனால ஃபாக்ஸைட் லீக்ஸைட்லாம் அடித்து தூக்கி எரியுது மோட்ரு ஆஃப் பண்ணோன்னா மீனே நீந்திட்டு வருது. கிட்டத்தட்ட 8 மீன் விட்டுருக்கேன் நான் உள்ள. இதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மீன் தொட்டி தான். மோட்டரை மட்டும் எடுத்துட்டேன் நான். மீன் குட்டி போட்டிருக்கு, ஒரு 3-4 குட்டி போட்டிருக்கு. ஆனால் அந்த கல் பூராமே பாருங்க, அடிக்கடி நம்ம லைட்டு போட்டதுனால ஒரு 2 weeksலேயும் அந்த கல் மேலெலாம் பாசி படிஞ்சு கிடக்கு. அந்த குட்டி மீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல மீன் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மீன் இருக்குது, இங்கே ஒரு மீன் இருக்குது. இதே மாதிரி ஒரு 4-5 மீன் ஒரு குட்டி மட்டும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.